தாயை பழித்தவனை இறைவனாக இருந்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயாக இருந்தாலும் விடாதேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பழமொழி உண்டு. நம்ம தமிழ் மொழி மேலே நம்ம வச்சுக்கூட அன்பும் அதுக்கான கடவுள் கடந்த காதல்ன்றதை விட ஒரு பக்தின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட தமிழ் மொழியை இன்றைக்கி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் முதல்ல வந்தே மாதர பாட்டை போட்டுட்டு, ரெண்டாவதாக ஜனகணமனா, மூணாவது தமிழ் தாய் வாழ்த்து. தமிழை சிறப்பு கொண்ட மனிதர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழுக்கு 3ஆம் இடம். நம்ம தமிழ்நாடு மக்களோட வரிப்பணத்தில் இயங்குகிற தமிழுக்கு 3ஆம் இடம் கொடுத்துருக்கார் நம்ம கவர்னர் அவர்கள். இந்த கவர்னர் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்ன, மரியாதைக்குரிய கவர்னராக இருக்கக்கூடிய டெம்பரரி கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் நினைக்கிற ஒரு பேர். இவரை இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு பாஜக சரியான ஒரு ஆயுதத்தை கொண்டு, இவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். உண்மையிலே நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தான், ஆனால் அவரோட வரலாற்றில் நான் பார்க்குறேன். அவர் இப்படி அப்போ ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இது பேசுகிறேன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். இதுக்கு உண்டான காரணம் ஒன்று தான். அது ஏன்னா இப்போ திமுக இவரை அட்டாக் பண்ண ஆரம்பித்தா அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட சில சில மத்திய அரசு கட்சி தேசிய கட்சிகள், அதாவது பாஜக என்ன பண்ணுவாங்க, இவரை பட்டியலினத்தை சார்ந்தவர் அவமரியாதை செய்கிறாங்கன்னு சொல்லி இதை வச்சு அரசியல் பண்ணி திமுக பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அதுக்கான வேலையை இப்போ அர்லேக்கர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் தமிழ் தாய் வளர்த்த 3ஆம் இடம் பாட சொன்னது ஒரு மிகப்பெரிய தவறு. மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து பல்கலைக்கழக விழாக்களிலும் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு பின்னர் தான் பிற வட இந்தியாவின் தேசிய பாடல்கள் போடணும்னு சொல்லி நான் என் இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன்.